இந்த கிச்சன் டூல்ஸை முன்னாடியே வாங்கியிருந்தேன்னா எனக்கு பாதி வேலை முடிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் கட்டர். ஆல்ரெடி நான் வேறு பிராண்ட் வாங்கியிருந்தேன், பட் ஆனால் அது சீக்கிரம் உடஞ்சிருச்சு. நீங்கள் அஞ்சலி பிராண்ட் வாங்கிக்கோங்க. இது 2 வருஷமாக அப்படியே இருக்குது, சூப்பராக இருக்குது. பிளேடு கையில் படாமல் பார்த்துக்கோங்க. காலையில் அவசரத்தில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு நீங்கள் ஆப்பிள் ஈஸியாக அழகாக கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிறது அழகாக தனியாக ரிமூவ் ஆயிரும். வீடியோவில் இன்னொரு அஞ்சலி பிராண்ட் ப்ராடக்ட் காட்டியிருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். இது கார்ன் கட்டருங்க. நான் இதை ரீசெண்ட் டைமில் தான் வாங்கினேன். முன்னாடியே வாங்கியிருக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ அழகாக கட் பண்ணுது. லைக் ட்விஸ்ட் பண்ணால் போதும், கார்ன் தனித்தனியாக வந்துடுது. காலையில் ஸ்கூலுக்கு பேக் பண்ணும்போது பப்பாங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கார்னை செப்பரேட் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன். சம்டைம்ஸ் கார்ன் பெருசாக இருந்தால் மட்டும் ஸ்டக் ஆகிக்கும். அப்போ நீங்கள் ஸ்லோவாக எடுத்துகிட்டு பேக் சைட் போட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட் பேஸ்கெட். மெயினாக வாழைப்பழம் போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது யூஸ் பண்ணக்கப்புறம் அந்த பழைய வரதே இல்லை. இது பார்த்திங்கன்னா பிஜிஎன் எலக்ட்ரிக் சாப்பர். இது நான் 6 months பிஃபோர் வாங்கினேன். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிளேடை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா கை வச்சிங்கன்னா கையில் வந்து கண்டிப்பாக வெட்டுப்படும். குழந்தைகிட்ட இருந்தும் இந்த பிளேடை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சும்மா கட் பண்ணி போட்டுட்டு மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், செம்மையாக ஸ்டாப் ஆயிரும். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்கும். நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாப் பண்ணும். இது மிக்ஸி மாதிரி தாங்க ஃபங்க்ஷன் பண்ணும், பேட்ரி ஆப்ரேட்டிங் இல்லை. கேரட், கேபேஜ், பீட்ரூட்லாம் சாப் பண்ணுவேன். அவசரத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சுக்கணும். இதை நான் முன்னாடியே வாங்கியிருந்துருக்கலாம். கேரட் நான் போட்டு காட்டுறேன். கேரட் பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக சாப் ஆயிடுச்சுன்னு. காலையில் அவசரத்துக்கு எவ்வளோ கேரட் போட்டாலும் அசால்ட்டாக சாப் பண்ணி கொடுத்துருங்க. நான் கேரட்டை, கேபேஜு, பீட்ரூட் எல்லாம் இதில் தான் சாப் பண்ணிப்பேன். பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக சாப் பண்ணியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்லெட் பேன். நம்ம தோசைக்கல்ல ஆம்லெட் போட்டு தோசை வராமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். இதில் ஆம்லெட் போடுறதுனால ஆம்லெட் வந்து ஃப்ளஃபியாக வரும். மேலே நான் ஒரு குட்டி லிட்டு போட்டுருவேன். இது ஒரு கேஸ்ட் அயர்ன் பேன். இது வந்து உங்களுக்கு 400க்குள்ளேயே கம்மியாக கிடைக்கும். இதில் நான் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெச்சுலா வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அதை வீடியோ எடுத்து வைக்கணும்னு நினச்சேங்க, மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் கிளியராக போடுறேன். ஒரு கல்லில் தோசை போட்டுட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ஆம்லெட் பேனில் ஆம்லெட் போட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிலிக்கான் பாட்டில் அண்ட் ப்ரஷ். நீங்கள் ஆயிலை போர் பண்ணிக்கலாம், அழகாக இந்த மாதிரி ரப் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மார்ட்டர் அண்ட் பெசில் பார்த்திங்கன்னா கிரானைட் ஃபினிஷில் இருக்குங்க. நீங்கள் எல்லாமே கிரைண்ட் பண்ணிவிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மேஷர். இந்த மேஷர் இருக்கிறனால பேபிஸ்க்கு வந்து ஃபுட்டு நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம். கடையருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெஷரிங் கப் பேக்கிங்க்கோ இல்லை நம்மளோட குக்கிங்க்கு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மெஷரிங் கப்ஸும் மெஷரிங் ஸ்பூன்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு செட்டு எப்பவுமே வச்சுக்கோங்க வீட்டில். இது பார்த்தீங்கன்னா 60 mlலேருந்து ஸ்டார்ட் ஆகி 250 ml வரைக்கும் அந்த வந்து டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இருக்கும். எந்த குக்கிங்காக இருந்தாலும் இந்த மெஷரிங் கப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் நைஃபுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. நம்மளோட பாதி வேலை இந்த நைஃபில் தான் இருக்குது. நைஃப் எப்போயுமே ஷார்ப்பாக இருக்கணுங்க, அதுதான் சேஃப்டி. நைஃப் பிளண்டாக இருந்தால் தான் கையை சாப் பண்ணி விட்டுரும். ஸோ ஒரு ஷெஃப் நைஃப் வாங்கி வச்சுக்கோங்க நல்ல குவாலிட்டியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ஜார். இந்த புல்லட் ஜார் 2 சைஸில் வரும். எந்த மிக்சிக்கும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த 4 நாப் இருக்கிற மாதிரி இருக்கிற மிக்சி எல்லாத்துக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே மசாலா அரைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது அஞ்சலி வெஜிடபிள் கட்டர். பயங்கர ஃபாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போர்டு பிளாஸ்டிக்கில் தான் வரும். நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வுட்லேயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. வீடியோக்காக நான் 2 வெண்டைக்காய் வச்சு பண்ணி காட்டுறேன். நான் அட் அ டைமில் ஒரு 5-6 வெண்டைக்காவை வைப்பேன். செம்ம ஸ்பீடாக சாப் பண்ணி கொடுத்துருவோங்க. மார்னிங் நீங்கள் சாப் பண்ணுற வேலை வச்சுருக்கீங்க, மீல் ப்ரெப்லாம் பண்ண மாட்டீங்க, காலையில் தான் எல்லாமே கட் பண்ணிப்பீங்கன்னு இது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் போர்ட். இதுவே நீங்கள் வேறு பிராண்டில் வந்து உங்களுக்கு வுட்டன் சாப்பரும் அவைலபிளாக இருக்குது. அது கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இது சீவ் மாதிரி ஆக்ட் ஆகி ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆயிரும். சப்ஸ்கிரைப் ஃபார் பார்ட் 2.